அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் மறுபடியுமாய் யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி 3 முறை யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். ஏனென்றால் ஒரு தலைமைத்துவத்துக்கு தேவனால் யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். சவால்கள் நிறைந்த ஒரு தலைமைத்துவம். மோசே இருக்கும்போதே பயங்கரமாய் ஜனங்கள் போராடினார்கள். பல இடையூறுகளை கொண்டு வந்தார்கள். மோசே கூட சில நேரம் சோர்ந்து போய்விட்டார். அதை கூட இருந்து பார்த்த யோசுவா ரொம்ப கலங்கி போயிட்டார். இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன்? போகிற வழியில யோர்தான் இருக்கிறது, எரிகோ இருக்கிறது. அந்த தேசத்து ஜனங்களெல்லாம் ராஜாக்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும், தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். எப்படி நான் செய்ய போகிறேன்? ரொம்ப கலங்கி இருக்கக்கூடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா இந்த ஜனங்களை குறித்து ஒரு பயம் யோசுவாவுக்கு வந்திருக்க கூடும். ஒரு பயங்கர சவால்கள் முன்பாக இருக்கிற போது கலங்கி போயிருந்த யோசுவாவை தேவன் திகையாதே, கலங்காதே என்று சொல்லி தைரியப்படுத்தி அவர் முன்னேற செல்லத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே போல யோசுவா முன்னேறி சென்று யோர்தானை கடந்தார். எரிகோவை உடைத்து போட்டு அந்த தேசத்தை எல்லாம் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்தந்த கோத்திரத்துக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுத்தார். எப்படி தேவன் அவர் மேல் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லாம் நிறைவேறிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான சகோதரா, சகோதரி, இன்னைக்கு உங்களுக்கு முன்பா இருக்கிற சவால்கள் ஏராளமா இருக்கலாம். உங்க வேலையில பயங்கர சவால்கள் இருக்கலாம், உங்கள் படிப்பிலே சவால்கள் இருக்கலாம், உங்க குடும்பத்திலே சவால்கள் இருக்கலாம், உங்களுடைய தொழில்களிலே பலத்த சவால்கள் இருக்கலாம், ஊழியங்கள் கூட முன்பாக பலத்த சவால்கள் இருக்கலாம். இதுல நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி கடந்து போகிறேன்? இதெல்லாம் எப்படி நான் முடிக்க போகிறேன்? நிறைய காரியங்கள் முன்பா இருக்கிற போது சோர்ந்து போய் நிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு தைரியப்படுத்துறார். எனக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருக்கு, இதை நான் எப்படி கடந்து போகிறேன்? என் கூட இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. மோசே கூட இருந்த போது தைரியமா இருந்தார் யோசுவா. மோசே மரித்த பிற்பாடு பயங்கர பயம் வந்துட்டது. அது போல உங்க கூட இருந்தவங்களெல்லாம் போயிட்டாங்களா? கர்த்தர் கூட இருக்கிறார். அதுதான் முக்கியம். மோசையோடு நான் இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த சவால்களை முடிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவார். இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். அது எரிகோவானாலும் யோர்தான் ஆனாலும் பலத்த ராஜாக்கள் ஆனாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், யோசுவாவை தைரியப்படுத்தினவர் அருமையான சகோதரா, சகோதரி, உங்களையும் தைரியப்படுத்துகிறார். சோர்ந்து போகாமல் இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து, ஜெபத்தில் நிலைத்திருந்து கர்த்தரோடு ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை மேற்கொண்டு ஜெயித்து வருவதற்கு யோசுவாவோடு கூட இருந்து அற்புதம் செய்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து அற்புதம் செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.